அடையாளம் கொடுத்தது இரட்டையில தான் அம்மா தான். ஆனா அவங்க கட்சியை அழிக்கிறதுக்காக நீங்க பாஜகவோட இணைந்திருக்கீங்க அப்படியெல்லாம் ஒரு குற்றச்சாட்டை வச்சு அவங்களுக்கு யார் இந்த பஃபூனா செல்லூர் ராஜு அவர் யார் நம்ம விஞ்ஞானி உங்களுக்கு தெரியும், உங்களுக்கே அதுக்கு பதில் தெரியும். இதால என்கிட்ட கேக்குறீங்க. அதிமுகல பொதுச் செயலாளரா துணை பொதுச் செயலாளரா எங்களை ஆக்கிட்டு நீங்க கட்சியை விட்டு நீக்கினதும் நாங்க போய் விரல சப்பிட்டு உட்கார முடியாது. துரோகிகள் கையில கட்சி இருக்கு. என்ன இன்றைக்கு டிடிவி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தொடங்கிய காரணத்தினால்தான் உண்மையான அம்மாவின் தொண்டர்களுக்கு அம்மாவுடைய கட்சியை தலைவர் கட்சியை மீட்டெடுப்பதற்கு ஒரு ஜனநாயக ஆயுதமா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்கு. நீங்க கேட்கலாம், ஆர்கே நகர்ல ஒன்னிதானே ஜெயிச்சிங்க, மக்களவை தேர்தலில் ஜெயிக்கலையே, சட்டமன்ற பொது தேர்தல் அப்போ எங்களை மூணாவது அணியா மக்கள் நினைச்சாங்க. இப்பொழுது முதல் அணியிலே வந்துட்டோம். இப்ப பாருங்க, அவங்க எல்லாம் சொல்றாங்கல்ல, இது சில பேர் ஏதோ பேசுறதெல்லாம் ஒரே வரல பதில் சொல்றேன். நாய் என்னைக்கு சிங்கமாகாது. என்ன நீங்க நாய் வேணா ஓனாய மாறும், சிங்கமாகாது. அது போல அவங்க வீட்டுக்கு நான் பார்க்கல, நீங்க போட்டதுல கேப்ஷன் பார்த்தேன், வீட்டுக்கு காவலாளியா இருந்தோம். எங்க வீட்டுக்கு காவலாளி எங்க வீட்டில் என்ன இருக்காங்க, அவங்க எல்லாம் நன்றியோட இருப்பாங்க. இவங்க எல்லாம் நன்றி இல்லாதவர்கள், துரோக சிந்தனை உள்ளவர்கள். அதனாலதான் இன்றைக்கு இரட்டை இலை பலவீனமாகிட்டு இருக்கு. நானும் சகோதரர் பன்னீர்செல்வமும் இணைந்திருப்பது துரோகிகள் கையில அபகரித்து வைத்திருப்பவர்கள் கையில இருக்கிற இரட்டை இலையை மீட்டெடுப்பதற்காக. அதை திசை திருப்புற மாதிரி இந்த திருடிட்டு ஓடுறவங்க திருட ஓடுறான்னு சொல்ற மாதிரி அவங்க அதிமுக தான் எங்களுக்கு கொடுத்ததெல்லாம் உண்மை. நீங்க எங்களுக்கு அதிமுக இருக்கக்கூடாதுன்னு நீங்க தப்பு பண்றதுக்கும் ஊழல் பண்றதுக்கும் துரோகம் பண்றதுக்கும் தட்டி கேட்போங்கிறதுக்கு தானே எங்களை வெளியேற்றுறீங்க. உங்களிடமிருந்து அந்த இயக்கத்தை நாங்கள் பெற்று தொண்டர்கள் கையில கொடுப்போம். நானோ பன்னீர்செல்வமோ பதவிக்கு அலையில, நீங்கள் தான் அலைஞ்சிட்டு இருக்கீங்கிறத அவங்கள்ட்ட சொல்லுங்க. சார், அண்ணாமலை இந்த பரபரப்பான நேரத்தில் இந்தி திணிப்பு ஒரு பிஞ்ச செருப்புக்கு சமம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? பிஞ்ச செருப்புக்கு சமம் இல்லங்க. அண்ணாமலை நான் கூட்டணியில் இருக்கேங்கிறதுக்காக சொல்லல. அண்ணா அந்த காலகட்டத்தில் பேரறிஞர் அண்ணா மத்திய அரசாங்கம் இந்திய திணிக்க முயன்றப்ப இந்தியா தமிழ்நாட்டில் இந்திய திணிக்க கூடாது அப்படின்னு அவர் போராட்டம் வைத்தாரு. 67 மக்கள் காங்கிரஸ் காமராஜருக்கு எதிராக திரண்டு ஆட்சியை கொடுத்தாங்க. 67 இன்னைக்கு கிட்டத்தட்ட 50 ஆண்டு ஆகுது. இன்னைக்கு அது ஒரு பிரச்சனையே இல்லையே. அதே நேரத்தில் இன்னொன்று சொல்றேன், ரீசெண்டா ஒரு சர்வே பார்த்தேன், தாய்மொழி கல்வி படிக்கிற மாணவர்கள் தமிழ்நாட்டில் 9% தான். இதே குஜராத்தில் 70%. வேணா உங்களுக்கு அந்த ரிப்போர்ட் அனுப்புறேன். தாய்மொழி கல்வி இல்ல தாய்மொழி தமிழ்ல படிக்கிற ஸ்கூல்ல படிக்கிறவங்க 9% குறைஞ்சிருக்காங்க. அதை பத்தி நீங்க யோசிங்க. அப்படியா அப்படின்னு சொல்றாங்களா? ஜூன் 4 அன்னைக்கு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இல்ல அவங்க அதிமுக கிளைம்ல இருக்க எப்படி பிரச்சாரம் பண்ணுவாங்க?